கிடைக்கல அப்படின்னு யதார்த்தமாக வர விஷயங்களை நீங்கள் எடுத்து வச்சாலே என்ன ரீசன்ஸ்ன்னு தெரியும். அதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் அதுக்காக ஒரு கூட்டம் அமைச்சு தேடுவீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் புரிதலுக்கு வந்தீங்களா அப்படிங்கிறத விடவும் உங்கள் தோல்வி அவங்களால ஒத்துக்க முடியல அப்படிங்கிறது தான் அந்த புலம்பலுக்கான யதார்த்தமான உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத என்னோட புரிதல். ஏன்னா இது எந்த இடத்துலேருந்து நான் சொல்கிறேன்னா, வைகோ வீட்டுக்கு வந்து விஜய் சார் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில், அங்கே வேலை செய்கிற எல்லா லேடிஸுமே வந்து அவர் காலில் விழுந்தாங்க. இப்போ திருப்பி அவர் விஜய் சார் வந்து அவர் காலில் விழுந்தார், அவங்க காலில் விழுந்தாங்க. அந்த அம்மா கிட்டத்தட்ட அவங்க அம்மா வயசு இருக்கும் எல்லாருக்குமே, சுற்றி இருந்த அந்த லேடிஸ்லாம் வந்து அவர் வந்து இந்த திருஷ்டி மாதிரி சுற்றிலாம் பண்ணாங்க அப்படின்னும் போது இவரோ திருப்பி ஃபனுக்கு பண்ணாருன்னும் போது அப்போ வைகோ சாரே சொல்கிறாரு, இவங்கெல்லாம் உங்களுக்கு டிவி கேட்க ஓட்டு போட்டவங்க தான் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறார் வைகோ சார். இந்த இடத்துல வேற யாராவது டிஎம்கே எம்எல்ஏஸோ டிஎம்கே தொண்டர்களும் அங்கே இருப்பாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த கட்சி தாவல் சட்டத்துக்குள்ளேயோ இல்லை வேற ஏதோ ஆக்ஷனுக்குள்ளேயோ டிஎம்கே அதுக்கு போயிருப்பாங்க அப்படின்னும் போது அவர் ஓப்பனாக சொல்கிறோம். அவங்க வீட்டில் இருக்க லேடிஸே வேலை செய்கிறவங்களே அவங்கள சுற்றி இருக்கவங்களே எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடலை, டிவி கேட்க தான் ஓட்டு போடுறாங்கன்றத அவர் ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது கோவமாக சொல்லலை, ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் அனலைஸ் பண்ணாலே பாதி உண்மைகள் புரியும். அதுக்கப்புறம் முதல்ல அதுக்கு வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அது நாட்டுக்குள்ளே வரணும் போது அது நம்ம யூர் சொன்னது உதயநிதி ஸ்டாலின் சார் மு க ஸ்டாலின் சார் அவங்களே சொன்னது தான், நம்ம வெளியிலலாம் ஓட்டு கேட்டோம் வீட்டுக்குள்ளே ஓட்டு கேட்டோம் அப்படிங்கிற இடத்துல வைகோ சார் அந்த உண்மையை ஒத்துக்கும் போது வைகோ சார் உங்கள் கட்சியில் தானே இருக்காரு, என்ன அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்திலே நின்று வின் பண்ணதுனால அவங்களால ஸ்ட்ராங்காக டிவிகே பக்கம் வர முடியல, விசிகேவோ ஐயூஎம்எம்எல்லோ தானாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ எந்த அளவுக்கு தன்னோட பவரை காமிச்சு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க டிஎம்கே இவ்வளோ வருஷமாக 15-10 வருஷமாக வந்து அந்த மைனாரிட்டி கட்சிகளை எந்த அளவுக்கு வந்து அந்த பவர் கண்ட்ரோல் அப்படிங்கிற இடத்துல வச்சுருந்தாங்க அப்படின்னும் போது அது நல்லாவே இப்போ வந்து இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கான அந்த சீட் அலோகேட் பண்ணும்போது விஜய் சார் வந்து விசிகேக்கு சீட் கொடுத்த வன்னியரசு அவர்களுக்கு கொடுத்ததாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயூஎம்எல்க்கு கொடுத்ததாகட்டும், ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு கனவாகவே இருந்திருக்கு அப்படின்னும் ஆட்சியில் இருக்கிறது மட்டும் இல்லை, பொறுப்பில் இருக்கிறது மட்டும் இல்லை, பவரில் இருந்தால் தான் ஜனங்களுக்கு நல்லது செய்ய முடியும்னா அந்த பவர் கிடைக்கிறதுக்கான விஷயமா இது வந்து விசிகேக்கும் ஐயூஎம்எல்க்கும் கிடைக்கும் போது இந்த இடத்துல வைகோ சார் கட்சிக்கு கிடைக்கல அப்படிங்கிறது ஏன் கிடைக்கலன்னு இவங்களால அங்கே போக முடியல, திமுக விட்டுட்டு போக முடியல, ஏன்னா உதயசூரியன்லேருந்து இன்னும் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு சின்னம் தான் இப்போ அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு இடிக்குது அப்படின்னு சொல்லும்போது இதுதான் வந்து இப்போ மனிதநேய கட்சி அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து எங்களுக்கான ஒரு சின்னத்தில் நின்று வின் பண்ணுவோம், நாங்கள் வந்து டிஎம்கே கட்சி அந்த சின்னத்துக்குள்ளே மாட்டோம்னா ஸோ உங்களுக்கு சீட்டு வேணும்னா எங்கள் சின்னத்தில் தான் நிற்கணுன்றது ஒரு அதிகார ஒரு அலப்பறை இருக்குல்ல, அது டிஎம்கே ரொம்ப நாளாக கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்ததும் அவங்க தோல்விக்கான ஒரு விஷயமா அவங்க கருதணும். ஆனால் அதை விட்டுட்டு என்ன உப்பு சப்பு இல்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் காரணமாக எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் தான் ரேஸ் எல்லாம் பண்ணார்ல,